Hello, hi guys. ராம்பேஜ் இது ஒரு ஏஜிஎம் ஏவுகணை, அதாவது ராம்பேஜ் ஒரு ஏர் டு கிரவுண்ட் மிசைல். ராம்பேஜ் ஏவுகணைகளின் தாயகம் இஸ்ரேல் நாடு. ராம்பேஜ் ஏவுகணை இஸ்ரேல் நாட்டின் எல்பிட் சிஸ்டம்ஸ் ஆல் வடிவமைக்கப்பட்டது. ராம்பேஜ் மிசைல் இதற்கு முன்பு மார்ஸ் என்று அழைக்கப்பட்டது, அதாவது மல்டி பர்பஸ் ஏர் லான்ச்ட் ராக்கெட் சிஸ்டம். பதுங்கு குழிகள், கட்டளை மையங்கள் மற்றும் பிற கடினமான கட்டமைப்புகள் போன்ற அதிக மதிப்புள்ள பெரிதும் பாதுகாக்கப்பட்ட இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிப்பதற்காக ராம்பேஜ் மிசைல்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக ராம்பேஜ் ஏவுகணையானது கடினமான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிப்பதற்காக இஸ்ரேல் நாட்டால் உருவாக்கப்பட்டது. மேலும் ராம்பேஜ் என்பது முக்கியமான உள்கட்டமைப்பை தாக்க பயன்படுத்தப்படும் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதம். ராம்பேஜ் ஏவுகணையின் வடிவமைப்பு கடினமான கட்டமைப்புகளை ஊடுருவி குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தும் திறன் படைத்தது. ராம்பேஜ் ஏவுகணையின் எடை 570 கிலோ. ராம்பேஜ் ஏவுகணையின் நீளம் 4.7 மீட்டர். ராம்பேஜ் ஏவுகணையின் விட்டம் 306 மில்லி மீட்டர். ராம்பேஜ் ஏவுகணை மல்டி இஎஃப்பி வார்ஹெட் ஐ கொண்டுள்ளது, அதாவது எக்ஸ்ப்ளோசிவ்லி ஃபார்ம்டு பெனிட்ரேட்டர். ராம்பேஜ் ஏவுகணையில் உள்ள வார்ஹெட் இன் எடை 150 கிலோ. ராம்பேஜ் ஏவுகணையின் பெனிட்ரேட்டிங் வார்ஹெட் வெடிப்பதற்கு முன் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கட்டமைப்புகளை ஊடுருவிச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது கடினமான இலக்குகளுக்கு எதிராக ராம்பேஜ் ஏவுகணையின் செயல்திறனை அதிகரிக்கிறது. ராம்பேஜ் ஏவுகணையில் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், அதாவது INS altimeter with satellite guidance, two-way data link, imaging infrared, GPS மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிகல் சீக்கர் போன்ற வழிகாட்டுதல் அமைப்புகள் உள்ளன. ராம்பேஜ் ஏவுகணையில் உள்ள INS வழிகாட்டுதல் அமைப்பு ஆரம்ப டார்கெட்டிங்கிற்கு உள் உணரிகளை பயன்படுத்தி அடிப்படை வழிகாட்டுதலை வழங்குகிறது. ராம்பேஜ் ஏவுகணையில் உள்ள GPS துல்லியத்தை மேம்படுத்துகிறது. ராம்பேஜ் ஏவுகணையில் உள்ள எலக்ட்ரோ ஆப்டிகல் சீக்கர் டெர்மினல் வழிகாட்டுதலை வழங்குகிறது. ஏவுகணை அதன் பாதையில் இலக்கை நோக்கி துல்லியமாக செல்ல உதவுகிறது. ராம்பேஜ் ஏவுகணைகளின் ரேஞ்ச் 150 முதல் 250 கிலோமீட்டர் வரை. ராம்பேஜ் ஏவுகணைகளின் ஃபிளைட் ஆல்டிடியூட் 3000 முதல் 40,000 ஃபீட் வரை. ராம்பேஜ் ஏவுகணைகளின் அதிகபட்ச வேகம் மேக் 1.0 முதல் மேக் 1.6 வரை. ராம்பேஜ் ஏவுகணைகள் ஹை சப்சானிக் ஸ்பீட்ஸ் திறன் கொண்டது. ராம்பேஜ் ஏவுகணைகளில் உள்ள ஸ்டெல்த் அம்சங்கள் ரேடார் அமைப்புகளால் ராம்பேஜ் ஏவுகணைகளை கண்டறிவதை குறைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ராம்பேஜ் ஏவுகணைகள் இலக்கை நெருங்கும் போது அதன் சர்வைவபிலிட்டி ஐ அதிகரிக்கிறது. ராம்பேஜ் ஏவுகணைகளில் உள்ள ஸ்டாண்ட் ஆஃப் கேப்பபிலிட்டி மூலம் நீண்ட தூரத்திலிருந்து ஸ்ட்ரைக் செய்ய முடியும். இது ராம்பேஜ் ஏவுகணை ஏவப்படும் விமானத்தை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கிறது. இது தவிர ராம்பேஜ் ஏவுகணைகளின் ஸ்டாண்ட் ஆஃப் கேப்பபிலிட்டி ஆபரேஷனல் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது. ராம்பேஜ் மிசைல்ஸ் ஒரு மல்டி ரோல் கேப்பபிலிட்டி கொண்ட ஏவுகணை. ராம்பேஜ் ஏவுகணைகள் விமானம் மூலம் சுமந்து சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. F-16, F-15, போயிங் சூப்பர் ஹார்னெட், யூரோஃபைட்டர் டைஃபூன், IAI கேஃபிர், சுக்கோய் Su-30 MKI ஜாகுவார் மற்றும் MiG-29 போன்ற போர் விமானங்கள் மூலம் ராம்பேஜ் ஏவுகணைகளை ஏவ முடியும். ராம்பேஜ் ஏவுகணைகள் எதிர்காலத்தில் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் அல்லது பிற தளங்களில் பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக இருக்கலாம். இஸ்ரேல் நாட்டின் ராம்பேஜ் ஏவுகணைகள் இஸ்ரேலிய விமானப்படையால் பயன்படுத்தப்படுகிறது. கிரீஸ் நாடு ராம்பேஜ் ஏவுகணைகளை அதன் அமெரிக்க தயாரிப்பு F-16 போர் விமானங்களில் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது மற்றும் இன்டகிரேஷன் செயல்பாட்டில் உள்ளது. இது தவிர ராம்பேஜ் ஏவுகணைகளை இந்திய கடற்படை மற்றும் விமானப்படை பயன்படுத்தி வருகின்றனர். ராம்பேஜ் ஏவுகணைகள் ஏப்ரல் 2019 ஆண்டு சிரியாவில் அதன் முதல் போர் பயன்பாட்டை கண்டதாக கூறப்படுகிறது. இறுதியாக ராம்பேஜ் ஏவுகணையின் துல்லியமான ஸ்ட்ரைக் திறன், ஆன்டி ஜாமிங் ஃபீச்சர்ஸ் மற்றும் ஆல் வெதர் ஆபரேஷன் மூலம் நவீன விமானப்படைகளுக்கு ராம்பேஜ் ஏவுகணை ஒரு வலிமையான ஆயுதமாக ஆகிறது. கூடுதலாக UK-இன் ராயல் விமானப்படை ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகளுக்கு மாற்றாக ராம்பேஜ் ஏவுகணைகளை பரிசீலித்து வருகிறது. ராம்பேஜ் ஏவுகணைகளின் துல்லியம், லாங் ரேஞ்ச் மற்றும் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகள் போன்றவற்றின் கலவையானது நவீன வான்வழி போரில் ராம்பேஜ் ஏவுகணையை ஒரு சக்தி வாய்ந்த சொத்தாக ஆக்குகிறது. ராம்பேஜ் ஏவுகணை அதை பயன்படுத்தும் படைகளுக்கு செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மையையும் செயல்திறனையும் மேம்படுத்துகிறது.